6.5 hours later. எப்படி உடனே சடனா பிளான் பண்ணது வந்துட்டீங்க? நாங்க குயிக்கா ரெடி ஆகறதுனால சொன்னாலே ஒரு 5 நிமிஷத்துல டக்குனு ரெடி ஆகி வந்துட்டோம். ஆமா, வரவழியில வரீங்களா அப்படின்னு வரமே அப்படின்ட்டு ஆர்த்தி. ஆமா, பூரி சுடுற பிளான் எல்லாம் கேன்சல் பூரி சுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் கிளம்பி ரெடி ஆகி கார்ல ஏறிட்டோம். பரவாயில்ல, சடன் பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகுது. இல்லைன்னா தாரகேஷ் மாலதிக்கு வேற தெரியாது. சரி, vlogல பார்த்து தெரிஞ்சுக்கோ தாரா. ஆமா, எப்படி 5 நிமிஷத்துல ரெடி ஆகுது, எப்படி வருவது மாலதியும் தெரிஞ்சு. டைமிங் முக்கியம். டைமிங் வரணும்னு தெரிஞ்சுக்கோ. மாலதிக்கு சொல்லிடுறாத்தி. மாலதி தாரா கூட வந்துருவா தூங்கிட்டு இருந்தாலும், நீ தான் லேட் பண்ணுவ. இப்படி கூப்பிட்டோன்னே ஓடி வந்துடணும் இனிமேல், சரியா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஓகேக்கா. சாம் அத டைலாக் சொல்லுங்க. ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு ஐ ஹாஸ்பிடல் போக வேண்டியது ஆர்த்திக் செக்அப் பண்றதுக்கு. பிரியா, நான் இவகிட்ட கேட்டேன் உனக்கு ஐ முக்கியமா பிரியா முக்கியமா. பிரியா தான் என்னென்ன சொல்றான் பாருங்க. முக்கியம் என்னை கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா, போற போக்குல அப்படியே இழுத்து போட்டு வந்தாச்சு. இவங்க வீடு இந்த வழியா இருக்கறனால இவங்க கூட வந்தாச்சு. ஓகே, கட் பண்ணி குன்னூர்ல பாப்போம். A few inches later. ஹாய் ஷாம், ஹாய். என்ன பண்றீங்க? பிளாக் டீ. எதுக்காக black tea குடிக்கிறீங்க? நோ மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? வர வழியில பூரி சாப்பிட்டது. ஏன் நீங்க தான் டிராவல் பண்றீங்களா ஷாம்? எதுக்கு அவ்வளவு பூரி சாப்பிட்டீங்க? மின்ஹா சொல்லு, எங்களுக்கு தான் பிளானே கிடையாது. கூப்பிட்டீங்கன்னு ஏறி வந்துருக்கோம். தெரிஞ்சிருந்தா பூரி அளவா சாப்பிட்டுருப்பீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 6-7 பூரி சாப்பிட்டுருப்பேன். 6-7 பூரி சாப்பிட்டு இல்சேர்னா இப்படிதான் சேவ இருக்கும். முன்னாடியே சொல்லியிருக்கலாம் மனோஜ் நீங்க. ஷாம் கிடைக்கல. அப்போ ஷாம் பூரி சாப்பிடாம நம்ம கூட வந்திருப்பாங்க. ஆனா சடன் பிளான்ல குன்னூர் வந்திருக்கோம். அதுவும் 5 நிமிஷத்துல இவங்க 2 பேரும் குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்திருக்கோம். ரெடி ஆகி வந்திருக்காங்க. அதனால நல்ல வேலை நீ சொன்னனால நான் 2 பூரி தான் சாப்பிட்டேன். இவ தப்பிச்சிட்டா ஷாம், நீங்க தான் மாட்டிட்டீங்க. இனி நம்ம இப்ப போய் லஞ்ச் சாப்பிடணும். என்ன பண்ணுவீங்க? சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. தாங்க தாங்க பாரங்கள் காலம் தந்தவை காண வேண்டும் 1000 கோடி புன்னகை தாங்கிக் கொள் என் கண்மணி சாய்ந்து கொள் என் தோழி வானம் பூமி காற்று. முடிஞ்சு நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சு. எதுக்காக வந்தோம்னா என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். பார்த்து முடிச்சாச்சு. ஃப்ரெண்டை பார்க்க இல்ல, பாப்பாவை பார்க்க. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அதை பார்க்க தான் வந்திருக்கோம். முடிச்சாச்சு, இப்போ போய் சாப்பிட போறோம். அடுத்தது என்ன, எப்பவும் போலதான் சாப்பிட தான் போறோம். ஆமா, இங்க ஏதோ ஃபேமஸான ஹோட்டல் குன்னூர்ல, அங்கதான் சாப்பிட போறோம். அது என்னன்னு போய் அவளே எல்லாமே அவளே சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னன்னு கட் பண்ணிக்கோங்க கேட்டுட்டீங்களா? அது என்னன்னு அவன் போய் அந்த ஹோட்டல் காமிக்கிறோம். ஓகே, பாய் பாய். ஓவர் ரஷ். மணி 4 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்டர் எடுக்கிறதுக்காக. ஆனா இன்னும் கூட்டம் மட்டும் குறையல. வெயிட்டிங் எல்லாரும் இருக்காங்க. ஆர்டர் எடுக்க கூட வர மாட்டாங்க. இதுதான் இந்த ஹோட்டலோட ஃபேமஸ். இந்த பரோட்டா இது வில்லிங்டன் ரோட்.
சாப்பிட்டுட்டோம். 990 ஆயிருக்கு பில்லு. ஏதோ சுமார் அந்த அளவுக்கு தான் இருக்கு. நீங்க வர அளவுக்கு இல்லை. கொடுத்த ஹைப்புக்கு வசதியில் தான் நினைக்கிறேன். கொடுத்த அமௌண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. இருந்தாலும் பசினா சாப்பிடலாம், அவ்வளவுதான். பசினா சாப்பிடலாம். டேஸ்ட்டுக்காகலாம் பார்த்தா கொஞ்சம் பசிக்கு கஷ்டம். சாப்பிடுவோம். ஆனா எல்லாரும் ஹைப் பண்றாங்க, அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இல்ல. முட்டை பரோட்டா மட்டும் ஓகே, முட்டை பரோட்டா நல்லா இருக்கு. மத்த எல்லாம் நார்மல். ஓகே தான். பாத்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் பேக்கரியில ஹனி கேக் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இது உண்மையில சூப்பரா இருக்கு. ஒர்த்து. இது என்ன இது? அரே நீ அப்பா இங்க எப்ப வந்தாலும் நம்ம இங்க சாப்பிடுவோம். அது இருக்கு, இது பாருங்க. அது ground. எனக்கு கொஞ்சம் கூட தீ. சாம் நல்லா இருக்கா? இது ஆக்சன் மேடம். கேட்டதுக்கு ஒண்ணு போதுன்ட்டு வெண்பனி மலரே ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் இந்த கடைக்கு போன டைம் வந்தோம்னா 2 டைம் வந்த வேலை முடிஞ்சது, வந்த வேலை முடிஞ்சது. இப்ப காஃபி. போய் காஃபி குடிச்சிட்டு சூப்பரா தான் இருக்கும், அதனால சொல்ல தேவையில்ல. ஓகே டன். இது நம்ம நேரம். ஆமா, சேம் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். காஃபி லவர் கிடையாது. உங்களுக்கு காஃபி பிடிக்காதுல அர்த்தி, ஆனா நீங்க இங்க வந்து காஃபி குடிச்சீங்கல்ல. ஆமா. என்ன கிளப்பிட்டு இருக்கீங்க தம்பி? தேசாந்திரி பாடிடும் பாடலே மரமெல்லாம் மனிதராய் ஆடுதே. புல் பூண்டுகள் பூச்சிகள் பட்சிகள் சொந்தமாய் வழியெல்லாம் மாறுதே. வாழ்வில் வரோ நாட்டிய நாடகம் சந்தர்சிக்கின்றதே நதிகளே. அவங்க 2 பேரும் vlog முடிக்கிறதுக்குள்ள மறந்து வீட்டுக்கே போயிட்டாங்க. அவ்வளவுதான். குன்னூர் போயாச்சு, வந்தாச்சு, முடிஞ்சு. இனி ஏதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.